வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th சிபிஎஸ்சி இங்கிலீஷ் கொஷின் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கொஷின் பேட்டர்ன் பார்த்தோம். ஸோ இதில் நம்ம லாங்குவேஜில் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இங்கிலீஷோட கொஷின் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். ஸோ இதில் 3 பிரிச்சிருக்காங்க, 3 செக்ஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் ஸ்கில். ஓகேங்களா? ஸோ ரீடிங் ஸ்கில்க்கு தே அலாட்டட் 20 மார்க்ஸ். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ஸ்கில் ப்ளஸ் கிராமர். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தே அலாட்டட் 20 மார்க். லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வித் லிட்ரேச்சர். ஸோ இந்த பார்ட்டுக்கு 40 மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலி 80 மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறது சும்மா ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் செக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரீடிங் செக்ஷனில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மார்க்குக்கு அன்சீன் பேசேஜ் வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் நிறைய டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அன்சீன் பேசேஜ் எங்கேருந்தெல்லாம் வரும் அப்படிங்கிறதுக்கான டாபிக்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது நான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ சும்மா ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்க்கலாம். ஸோ இதில் 2 கொடுப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கர்சிவ் பேசேஜ். ஓகேங்களா? ஸோ இது 400 to 450 வேர்ட்ஸ் இருக்கும். 450 வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ இதில் 10 கொஷின்ஸ் இருக்கும். ஈச் ஒன் கேரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க். ஸோ 10. சில சமயம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா 6 1 வேர்ட்ஸ் கேட்டுருவாங்க. ஓகேங்களா? தென் 2 ஷார்ட் ஆன்சர்ஸ் கேட்பாங்க 2 மார்க்ஸு. ஸோ 10 மார்க், டோட்டலி 10 மார்க்ஸ். தென் செகண்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் பேஸ்ட். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு டேட்டா மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இதில் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 to 250 வேர்ட்ஸில் ஒரு பேசேஜ் இருக்கும். 250 வேர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் அதே மாதிரி 6 1 மார்க்ஸ் அண்ட் மேபி 2 2 மார்க்ஸ் இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ 6 + 4 10. ஸோ டோட்டலாக இந்த 2 இதுவும் சேர்த்து நமக்கு எவ்வளோ மார்க் வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி நீங்கள் ஒரு 600 to 700 வேர்ட்ஸை குயிக்காக ரீட் பண்ணுற எபிலிட்டி உங்களுக்கு இருக்கும். அப்போ ரீட் பண்ணி அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதுக்கான ஆன்சரை நம்ம கொண்டு வர முடியும். ஸோ இதுக்கும் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது. ஈஸியாக எப்படி ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்ட்டு அதை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். தென் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் ரைட்டிங் ப்ளஸ் கிராமர் பார்ட். ஓகேங்களா? ஸோ கிராமரில் என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸில் இருக்கிறது ஆல்ரெடி என்ன அப்படின்னா டிட்டர்மினேட்ஸ். ஓகேங்களா? இது நீங்கள் கோத்ரூ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டென்சஸ் கேட்பாங்க. தென் மாடல்ஸ், தென் சப்ஜெக்டு, வெர்பு, தென் கான்கர்ட். அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஸோ பிலோ தட் தே ஆஸ்க் கமாண்ட்ஸ் அண்ட் ரெக்வெஸ்ட். அதுக்கப்புறம் தென் தே ஆஸ்க் சம் ஸ்டேட்மெண்ட்ஸ், அப்புறம் சில கொஷின்ஸ் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி இது எப்படி வரும், என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சில கேப் ஃபில்லிங் வரும். ஓகேங்களா? அப்புறம் எடிட்டிங் கொடுப்பாங்க, எடிட்டிங் ஃபார்மேட் கேட்டிருப்பாங்க. தென் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு மறுபடியும் பார்க்கலாம். ஸோ இதில் தே கிவ் 12 கொஷின்ஸ். ஓகேங்களா? அவுட் ஆஃப் 12 நம்ம எவ்வளோ எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 10 கொஷின்ஸ் நம்ம எழுதணும்னா போதும். 12 கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. நம்ம 10க்கு ஆன்சர் பண்ணால் போதும்.
ஓகேங்களா. தென் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் ரைட்டிங். ஓகேங்களா, க்ரியேட்டிவ் ரைட்டிங். ஸோ அதில் வந்து ஒரு செக்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மல் லெட்டர் ஒன்று நம்ம எழுதணும். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்மல் லெட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருவாங்க, ஏதாவது ஒரு சுச்சுவேஷன். ஸோ அந்த சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபார்மல் லெட்டர் எழுதணும். ஓகேங்களா. ஸோ இது எவ்வளோக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 to 120 வேர்ட்ஸ்குள்ளே இருக்கணும். இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் அலாட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க, 5 மார்க்ஸ். தென் செகண்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அனலிட்டிக்கல் பேராகிராஃப் வந்து நம்ம எழுதணும். ஓகேங்களா. ஸோ அந்த அனலிட்டிக்கல் பேராகிராஃப் இதுக்கும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. இதே வந்து உங்களுக்கு ஒரு டேட்டா கொடுத்துருவாங்க, ஒரு கிவன் டேட்டா இருக்கும். ஸோ அந்த டேட்டாவை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அனலிட்டிக்கல் பேராகிராஃபை நீங்கள் ரைட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து எவ்வளோ வந்துடும் அப்படின்னா டோட்டலி 10 மார்க்ஸ் உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா. ஸோ இதுவும் வேர்ட் லிமிட்ஸ் இருக்குது, 100 to 120 வேர்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் வேர்ட் லிமிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நீங்கள் ஒரு 10% வந்து ஒரு பஃபர் வச்சுக்கலாம். ஒரு 100 வேர்ட்ஸ் அப்படின்னா மேபி ஒரு 5 to 10 வேர்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா போடலாம். ஆனால் மோஸ்ட்லி என்ன பண்ணுங்க அப்படின்னா இதே 100 to 120 வேர்ட்ஸ் அப்படின்னா அதுக்குள்ளேயே நீங்கள் எழுதுறதுக்கு பாருங்கள். சரிங்களா. ஸோ இந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் தான் வளர்த்துக்கணும். உங்களால் ஒரு பேஜில் எவ்வளோ வேர்ட்ஸை வந்து கவர் பண்ண முடியுது, ஒரு லைனில் எவ்வளோ வேர்ட்ஸ் வருது. ஏன்னா இது வந்து உங்களோட ஹேண்ட் ரைட்டிங், அப்புறம் நீங்கள் என்ன மாதிரி எழுதுறீங்க, ஸ்பேஸ் எவ்வளோ விடுறீங்க, இதை பொறுத்து வந்து இருக்கும். ஸோ எத்தனை லைன் எழுதுனா ஒரு 100 வேர்ட்ஸ் கவர் ஆகும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே உட்காந்துட்டு நம்ம கவுண்ட் பண்ணிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. ஸோ அது அந்த பேசிஸில் வந்து ஒரு பேஜ் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோடது இவ்வளோ வேர்ட்ஸ் வந்து கவர் ஆகிருக்கும் அப்படிங்கிற ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ வச்சு நீங்கள் அந்த கரெக்டான கன்சர்ன் வேர்ட்ஸ்குள்ளே நீங்கள் நிறுத்திடுங்க. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராக்ட் கேட்பாங்க. ஓகேங்களா. எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது வந்து இது வந்து மோஸ்ட்லி என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா சீன் பேசேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அந்த சீன் பேசேஜ் அப்படிங்கிறது வந்து இதுலேயும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 + 5 10 மார்க்ஸ் வந்து வரும். ஸோ இது எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபஸ்ட்டு மேபி இட் கம் ஃப்ரம் ஒரு ப்ரோஸ்லேருந்து வரலாம், ஆர் அதர்வைஸ் ஃப்ரம் ட்ராமா. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பொயட்ரியிலேருந்து கேட்பாங்க, போம்லேருந்து கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து 2 கொடுத்துருவாங்க, நம்ம வந்து இதிலேருந்து எனி ஒன் எழுதுனா போதும். ஓகேங்களா. அதே மாதிரி போம்லேருந்து 2 கொடுத்துருவாங்க, இதிலேருந்து எனி ஒன் இந்த மாதிரி எழுதுனோம்னா போதும். ஓகே சரி. இதில் கொஷின்ஸ் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்சிக்யூஸ் மோஸ்ட்லி. சில சமயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் கேட்கலாம். அதாவது சிங்கிள் லைனில் வந்து ஆன்சர் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இதுக்கு டோட்டலாக 10 மார்க்ஸ். தென் லாஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் லாங் ஆன்சர்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா. தேர்ட் பார்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த ஷார்ட் ஆன்சர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எவ்வளோ வேர்ட் லிமிட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா 40 to 50 வேர்ட்ஸ் வந்து இது பண்ணணும், அதுக்குள்ளே நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ இது எங்கேருந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் ஃப்ளைட் அதிலேருந்து கேட்பாங்க. எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் அதில் 4 மட்டும் எழுதுனா போதும். ஈச் கேரி 3 மார்க்ஸ். ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மார்க்ஸ். ஓகேங்களா. தென் செகண்ட் ஒன்று சேம் அதே மாதிரி ஷார்ட் ஆன்சர்ஸ் தான். ஸோ இதேக்கும் எவ்வளோ வேர்ட் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 to 50 தான். இது எங்கேருந்து கேட்பாங்க அப்படின்னா உங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸ். ஓகேங்களா. ஃபுட் பிரிண்ட்ஸ் வித்தவுட் ஃபீட் அதிலேருந்து கேட்பாங்க. ஸோ இதில் எத்தனை கொஷின்ஸ் வரும் அப்படின்னா 3 கொஷின்ஸ் வரும். நம்ம 2 கொஷின்ஸ் வந்து எழுதினா போதும். ஸோ 2 into 3 டோட்டலி 6 மார்க்ஸ். தென் ஃபைனலி லாங் ஆன்சர்ஸ். ஓகேங்களா.
ஸோ இந்த லாங் ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எவ்வளோ வேர்ட் லிமிட் வச்சுக்கணும் அப்படின்னா 100 to 120 வேர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 120 வேர்ட்ஸில் 2 கொஷின்ஸ் வரும். ஃபஸ்ட்டு 2 கொஷினில் 1 எழுதுனா போதும். இது எங்கேருந்து எடுப்பாங்க? ஃபஸ்ட் ஃப்ளைட்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இட் கேரி 6 மார்க்ஸ். தென் 2 கொஷின்ஸ் கேட்பாங்க எய்தர் ஆர் அந்த மாதிரி. ஸோ அதிலேருந்து 1 எழுதுனா போதும். அது எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் பிரிண்ட்லேருந்து வரும். ஸோ அதுக்கும் 6 மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக இங்கே எவ்வளோ மார்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சேர்த்து தேர்ட் செக்ஷன் ஃபுல்லாக சேர்த்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 மார்க்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த செக்ஷன் தான் வந்து இந்த லாஸ்ட்டு செக்ஷன் தான் வந்து நிறைய எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஹோமில் வந்து ஒரு 10 லெசன்ஸ் 10 சாப்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ப்ரோஸில் ஒரு 9, தென் அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதிலிருந்து 9. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஒன்ஸ் ஒரு கோத்ரூ பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த 30 மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நமக்கு டோட்டலாக எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 + 20 + 30 40. லாஸ்ட் ஒன் இஸ் 40, 80 மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ லாங்குவேஜ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் மார்க் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் கவனமாக படித்தோம்னா ஈஸியாக வாங்கிடலாம். இதுக்கும் இந்த ரீடிங் செக்ஷன், ரைட்டிங் செக்ஷன் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அது என்னன்னு மறுபடியும் பார்க்கலாம். தேங்க்யூ.